சிரியாவோட ஏர்ஸ்பேஸில் வச்சு இஸ்ரேலால் ஏவப்பட்ட ஏவுகணைகளை ரஷ்யா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இடைமறிச்சதா ஒரு தகவலானது இப்போ வெளியில் வந்தது. ஆனால் ரெண்டு தரப்பும் இப்போ இஸ்ரேலும் அதை பற்றி எதுவும் பேசலை, ரஷ்யாவும் அதை பற்றி எதுவும் பேசாதனால ஒரு 3-4 நாட்களாக இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் பெருசாக இந்த செய்தியானது எந்த ஒரு ஊடகத்திலையும் வெளியில் வரல. ஆக்சுவலாக இது கன்ஃபார்ம் பண்ணப்படாமல் இருந்ததுனால அந்த இடத்துல மிசைல் இன்டர்செப்ஷன் நடந்துருந்துச்சு. ஆனால் சிரியாவோட படைகள், சிரியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை இன்டர்செப்ட் பண்ணுச்சா இல்லை ரஷ்யாவோட படைகள் அதை இன்டர்செப்ட் பண்ணுச்சான்ற அந்த ஒரு சந்தேகம் இருந்ததுனால நான் அதை உங்ககிட்ட பெருசாக சொல்ல. ஆனால் இப்போ ஒரு செய்தியானது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. முதல் முறையாக சிரியாவோட ஏர்ஸ்பேஸில் ரஷ்யாவோட S-300 இல்லைனா S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்பு சிரியாவுக்கு எதிராக இஸ்ரேல் விமானங்களால் ஏவப்பட்ட மிசைல்ஸ் 13 மிசைல்ஸ் வரைக்கும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஒரு தகவலானது இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் இன்னும் அவங்களோட அட்டாக்ஸை இந்த இடத்துல நிறுத்துற மாதிரியே தெரியல. சிரியாவில் அமெரிக்க படைகள் மேலே ஈரானோட ஆதரவு படைகள் நேற்று திரும்பவும் நிறைய கேஸ் ஃபீல்டுக்கு பக்கத்தில் ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. ரிட்டாலியேஷனுக்கு அமெரிக்க படைகளும் சிரியாவில் இருக்க ஈரானிய ஆதரவு படைகள் மேலே இப்போ அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்ஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்குள்ளேயே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையானது, ரெண்டு தரப்பாக ஈரான் இப்போ பிரிஞ்சு நிற்கிறாங்க. ரிட்டாலியேஷன் பண்ணணுமா வேணாமா, இதுக்கு இதெல்லாம் என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் புக்ஷமங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். சிரியாவோட டார்டஸ் நேவல் பேஸ் இது வந்து மெடிட்டரேனியன் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சிரியாவோட ஒரு முக்கியமான ஆசட் தான். ஆனால் கடந்த ஒரு 7-8 வருஷமாக இது ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னைக்கு சிரியன் சிவில் வார்க்குள்ளே ரஷ்யா களமிறங்குறாங்களோ அன்னையிலேருந்து இந்த ஒரு நேவல் பேஸை, இது ஒரு பெரிய நேவல் பேஸாக மாற்றி அதை ரஷ்யா ஃபோர்ட்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி கெமிம் ஏர்பேஸ்னு ஒரு பகுதி இருக்குது. அது இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது பாம்பர் விமானங்களையும் ரஷ்யாவோட அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஏர்பேஸ்னு சொல்லலாம். இந்த ஏர்பேஸையும் இந்த நேவல் பேஸையும் ரஷ்யா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதிகமாக அங்கே விமானங்கள் கொண்டு போய் நிறுத்துறதுக்கும் முக்கியமான காரணம் சிரியாவோட அந்த ஆதரவு கிடையாது. சிரியாவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், இல்லை சிரியாவோட சிவில் வாரில் நம்ம இன்டர்வென் ஆகணுன்றதையும் தாண்டி நாட்டோவோட சதர்ன் பார்டர்ஸ், ரஷ்யாவிலேருந்து என்னதான் நாட்டோ கண்ட்ரிஸை அடிக்க முடியும்னாலும் நாட்டோவுக்கு செக் வைக்கக்கூடிய விதமாக சதன் பகுதிகளில், இந்த பக்கம் துருக்கியிலேருந்து சதன் சைடில் இந்த தெற்கு பக்கத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்கோ அந்த பார்டர்ஸை அடிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நேவல் பேஸையும் இப்படிப்பட்ட ஒரு ஏர் பேஸையும் ரஷ்யா இந்த இடத்துல ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸோட ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஏர்பேஸை பொறுத்த வரைக்கும் Su-35, Su-34, Su-25 ரஷ்யாவோட ஒரு சில பாம்பர்ஸ் அடிக்கடி வந்து போகிறதுன்னு ஒரு முக்கியமான ஆசெட்டாக இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட் டாமினன்ஸ்ன்றதையும் தாண்டி நாட்டோவுக்கு வைக்கக்கூடிய ஒரு சோக் பாயிண்டாக இந்த ஒரு இடத்த ரஷ்யா மாற்றிருக்காங்க. இப்படிப்பட்ட இடங்களில் இஸ்ரேலும் துருக்கியும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய வேலைகளில் ஈடுபடுவாங்க. சிரியான்றதை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக மாற்றிருக்காங்க. நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் 2018க்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவோட மேஜரான எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கிடையாது. அதுக்கப்புறமா துருக்கி ரஷ்யாவோட ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தினதுக்கு அப்புறமா தான் அதை ஒரு காரணமாக வச்சு ரஷ்யாவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு S-400யும் S-300 இன்னும் சில வேரியன்ஸையும் அப்டேட்டட் வேரியன்ஸையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்துறாங்க. இப்படி கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறமா இஸ்ரேலோட விமானப்படையோட F-35 நடமாட்டங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுன்றது ரொம்பவே கம்மியாகுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 2019 கடந்த 5 வருஷங்களில் மட்டும் 31க்கும் அதிகமான இன்டர்செப்ஷன்ன்றது இஸ்ரேலோட விமானப்படைக்கு எதிராக Su-35 விமானங்களால் இந்த பகுதிகளில் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சிரியாவில் இந்த ஏர்ஸ்பேஸை ரஷ்யா எந்தளவுக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. டமாக்கஸை அட்டாக் பண்ண வந்தப்போ கூட ஒரு சில டைம் ரஷ்யாவோட விமானப்படைக்கு சொந்தமான Su-35 விமானங்கள் இஸ்ரேலோட ஏர்கிராஃப்ட்ஸை ஃபுல்லாக வெப்பன்ஸோட லோட் பண்ண அந்த விமானங்களை அனுப்பி அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் அதிகமாக நடந்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ சிரியாவில் இந்த பகுதின்றது ரஷ்யாவோட கண்ட்ரோலில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது இப்போ நடக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவங்களை வச்சு உங்களுக்கு புரியும். கடந்த 24ஆம் தேதி நள்ளிரவில் சிரிய ஆதரவு படைகள், ஏன்னா சிரியாவுக்கு எதிராக அந்த இடத்துல இஸ்ரேல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு எதிராக, அப்படிப்பட்ட இடத்துல சிரியாவோட ஆதரவு படைகளுக்கு ஈரானோட வெப்பன்ஸ் போகுது. ஏன்னா ஈரானோட வெப்பன்ஸ் சிரிய ஆதரவு படைகளுக்கும் இல்லை சிரியாவோட கவர்மெண்ட் எய்டட் படைகளுக்கும் போச்சுன்னா அங்கேருந்து நேரடியாக லெபனனுக்குள்ளே வரும். வெளியில் பார்க்குறப்போ சிரியாவை ஈரான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் லெபனனுக்கு இன்டைரக்டாக அந்த வெப்பன்ஸ் ஆனது வந்து சேரும். இந்த தகவல் கிடைக்கப்பட்டதும் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த நேவல் பேஸ் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை மையப்படுத்தி விமானப்படை விமானங்களை அனுப்பி F-16, F-15 விமானங்களை அனுப்பி உள்ள இந்த இடத்துல ஒரு ஏர் அட்டாக்கை பண்ணுறதுக்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணியிருக்காங்க. லெபனனோட ஏர் ஸ்பேஸில் இருந்துக்கிட்டே கிட்டத்தட்ட 11லேருந்து 13 ஏவுகணைகள் வரைக்கும் இந்த பகுதிகளுக்கு மேலே செலுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ள வந்த அத்தனை மிசைல்ஸும் அப்போதைக்கு இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுருச்சு. இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது எதால் இன்டர்செப்ட் பண்ணாங்க? ஏன்னா சிரியாவோட
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஒரு ஹை எண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது அவங்க கிட்ட கிடையாது. ரஷ்யா அந்த பேஸை பாதுகாக்கிறதுக்காகவும் நேவல் பேஸை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களோட சொந்த தேவைகளுக்காக அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர மோஸ்ட்டாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணவே மாட்டாங்க. கவர்மெண்ட் படைகளுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய அந்த குழுக்களோட தாக்குதலை முறியடிக்கிறதுக்காக பக், பன்ஷீர் இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது எல்லாமே மீடியம் லெவல் த்ரெட்ஸ். உள்ள வரக்கூடிய எப்படி அயன் டோம் வேலை செய்தோ அதே மாதிரி உள்ள எதிர் அமைப்புகளால் ஏவக்கூடிய சின்ன சின்ன ராக்கெட்ஸையும் சின்ன சின்ன ஏவுகணைகளையும் முறியடிக்கிறதுக்கு இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கல இந்த இன்டர்செப்ஷன் இது ஒரு ஹை லெவலில் ஒரு ஹை ஆல்டிடியூடில் நடத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இதை பயன்படுத்தப்பட்டிருக்க போகிறதில்ல. ஸோ ஒன்று S-300 இல்லை S-400. இப்போ சிரியாவோட இந்த ரஷ்ய ஆதரவு படைகள் இல்லை ரஷ்யாவால் பேக் பண்ணப்பட்டிருக்க அந்த படைகள்லேருந்து ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு. அன்னைக்கு நைட்டு இஸ்ரேலோட பாப்பை மிசைல்ஸை, இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸால் லான்ச் பண்ணப்பட்ட அந்த பாப்பை மிசைல்ஸை ரஷ்யாவோட S-400 இல்லை S-300 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சுட்டு வீழ்த்திருக்கு. ஆனால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி ரஷ்யா இந்த தகவலை வெளியிட மறுக்கிறாங்க. ஏன்னா S-400 இந்த இடத்துல இனிஷியலாக ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அது இன்டர்நேஷ்னலி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போயிட்டு ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க, ரஷ்யா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கிறதுனால அதை பற்றி இன்னும் பேசாமல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ அந்த இடத்துல ஒரு இன்டர்செப்ஷனை ரஷ்யா பண்ணியிருக்காங்க. அது எதை வச்சு பண்ணாங்கன்றது மட்டும் இன்னும் இந்த இடத்துல தெளிவாக தெரியல. இது மோஸ்ட்டாக இந்த இடத்துல ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இது வரைக்கும் இந்த S-300 S-400 லான்ச் பண்ணப்படல. இதுதான் முதல் முறையாக இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஏதோ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது இப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஆக்டிவாக ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலும் என்ன நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக செயின் ஆஃப் கமாண்டை உடச்சதுக்கப்புறம் இப்போ அங்கே களத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கணும்ல. ஆக்சுவலாக அடுத்தது ஒரு தலைவர் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல. நீங்கள் காலையில் வீடியோ கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா அந்த வீடியோ நேற்று நைட்டு பேசி ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் பேசினதுக்கப்புறமா இந்த ஆட் சூட்டபிலிட்டி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்ததுனால நிறைய இடங்கள் ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போவே வந்து அந்த வீடியோ 22 நிமிஷத்தை தாண்டிடுச்சு. இன்னும் ட்ரிம் பண்ணதெல்லாம் சேர்த்துனா எக்ஸ்ட்ரா அடிஷனலாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக அதை ட்ரிம் பண்ணுறது நம்மளால் எல்லாத்தையுமே அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி டைம் ஆனதுனால இன்னும் லேட் ஆயிடுச்சு. அந்த டைமில் அன்டைமில் அதை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் காலையில் எப்பயும் ஷெடியூல் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நைட்டு பேசி அப்போ ரிலீஸ் பண்ணணுன்றதுனால அதில் நிறைய தகவல்களை நம்மளால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா அடுத்த தலைவராக வரப்போகிறது அவரோட உறவினராக ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கல்ல, அவரையும் இஸ்ரேல் கொண்டுட்டதா இஸ்ரேலோட IDF சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் எங்களோட ஆப்ரேஷன்ஸ்ன்றது கண்டினியூ ஆகும். இஸ்ரேலோட 92nd டேங்க் டிவிஷன் லெபனனுக்குள்ளே என்ட்ராக தயாராக இருக்குது. இப்படி தயாராக இருக்கக்கூடிய படைகள் இல்லை லெபனனுக்குள்ளே இஸ்ரேல் நுழையிறதுன்றது இப்போ தவிர்க்க முடியாததாக மாறிட்டு இருக்குன்னு அமெரிக்காவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய கொனக்கோ கேஸ் ஃபீல்டு இது வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோல் இல்லை அமெரிக்காவோட அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பகுதிகளில் இருந்த அமெரிக்க படைகள் மேலே ஈரானியன் பேக்டு சிரியன் ஃபோர்ஸஸ்ன்றவங்க நேற்று நைட்டு ஒரு எதிர்பாராத தாக்குதலை நடத்துகிறாங்க. இதில் வந்து கேஷுவாலிட்டிஸ் எதுவுமே ஏற்படலை. மைனராக ஒரு சில டேமேஜ் அந்த டென்ட்டுக்கு ஏற்பட்டிருந்தாலும் மற்றபடி மேஜராக இதில் எந்த ஒரு பாதிப்பும் அமெரிக்காவோட படைகளுக்கு ஏற்படல. ஆனால் இந்த டைம் ஆக்சுவலாக இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். அமெரிக்கா அதுக்கு பெருசாக எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் இப்படி நடத்தப்பட்ட இந்த சிரியாவோட ஈரானியன் பேக்டு குரூப்ஸால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா உடனடியாக பதில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட விமானப்படைன்றது அந்த இடத்துல இம்மிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணப்படுது. அப்படி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா 5 இடங்களுக்கும் அதிகமாக அமெரிக்காவோட விமானப்படை இந்த சிரியாவில் நேற்று நைட்டு ஒரு ஏர் அட்டாக்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு நிறைய விதங்களில் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இப்போ அமெரிக்காவும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு மேப்பை பாருங்கள். இப்போதைக்கு இது கரண்ட்டாக லெபனனோட சதர்ன் ஃப்ரண்ட்டோட நிலைமை. இந்த சதர்ன் ஃப்ரண்ட்ல இருந்து லெபனனோட நார்த்தன் சைடு வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்து வச்சிருப்பாங்க. இதில் இஸ்ரேலோட பார்டர் ஷேர் பண்ணதில்ல அந்த கோலன் ஹைட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதை எல்லாமே அசிஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே மெடிட்டரேனியன் சீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை பெடர் யூனிட்னு சொல்லுவாங்க. கோலன் ஹைட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளை சிரியா ஒட்டி இருக்க பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு யூனிட்டை நசர் யூனிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே லித்தானி ரிவருக்கு ஈஸ்டர்ன் சைடில் பெக்கா யூனிட்டும் வெஸ்டர்ன் சைடில் பெய்ரூட் யூனிட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்து செயல்பட்டு இருப்பாங்க. இந்த எல்லா யூனிட்லேயும் இப்போ ஒரே ஒரு கமாண்டரை தவிர்த்து மற்ற யாருமே உயிரோடு இல்லை. எல்லாருமே கொல்லப்பட்டுட்டாங்க. ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ன்றது இந்த இடத்துல ஹெஸ்புல்லாவுக்கு ரொம்பவே அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒருத்தர் மட்டும் இருக்காருன்னு சொன்னல, அவர் யாருன்னு பார்த்தோன்னா பார்டர் யூனிட்டோட கமாண்டர் அபு அலி ரிடா. இவர் மட்டும்தான் இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியில் உயிரோடு இருக்காரு. ஆனால் இன்னமும் ஹெஸ்புல்லாவோட பொசிஷன்ஸ்க்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இவர் தப்பிப்பாரான்றதே ஒரு சந்தேகமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் வெறும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயமானது வெளியில் வந்திருக்கு. ஹவுதீஸோட ஹெட் ஆஃப் கோஆர்டினேஷன் இன் ஈரான்
முகமது அப்துல் சலாம் ஏமன்ல இருந்து தெஹ்ரானுக்கு ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்காக கிளம்பி போயிருக்காரு. ஆனா தெஹ்ரானுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹெலிகாப்டர்ன்றது கிராஷ் ஆகி இருக்கிறதா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் ஆனது இப்போ வெளியில் வந்திருக்கு. ஆனால் இதை பற்றி இன்னும் பெருசாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இன்கேஸ் இது உண்மையாக இருந்துச்சு, ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா ஹவுதி ரிபல்ஸ் இப்போ இஸ்ரேலால் அடுத்து வரப்போகிற நாட்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு நடுவில் நேற்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலில் வந்து லேண்ட் ஆனார் சொன்னல, அந்த டைமில் ஏமன்ல இருந்து திரும்பவும் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் ஆனது டெல் அவீவை நோக்கி, குறிப்பாக அந்த பென் குரியன் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதை நோக்கி மீண்டும் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தடவை அது இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடியே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. உண்மையில அந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து உள்ளே போயிட்டு எந்த ஒரு கேஷுவாலிட்டிஸ் இல்லை உள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த முயற்சி கூட ஏற்படல. செக்யூரிட்டின்றது அந்த இடத்துல டைட் பண்ணப்பட்டு இருந்ததுனால இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அந்த ஏவுகணையானது இந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஹெஸ்புல்லாவோட அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மேஜராக எந்த ஒரு கமாண்டரும் இல்லாதனால கொஞ்சம் சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். மேஜராக எந்த இடத்துலையும் ஒரு பெரிய தாக்குதல் இல்லை. இப்போ கூட பார்த்தோன்னா காலையிலேருந்து 50க்கும் அதிகமான ராக்கெட்ஸ்ன்றது லெபனன்லேருந்து இஸ்ரேலுக்குள்ளே ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் சரியான கோஆர்டினேட்ஸ் இல்லாமல் உடனடியாக அவங்களால லான்ச் பண்ண முடியாது. ஒரு கமாண்டர் இருந்தாருன்னா சீனியர் பொசிஷன்லேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ணி எந்தெந்த இடத்த அடிக்கணுன்றதை உடனடியாக வித்தின் ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்குள்ளே அவங்களால அந்த கோஆர்டினேட்ஸை கால்குலேட் பண்ணி அந்த இடத்த அடிக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு தலைமை இல்லாதப்போ இவங்க எந்த இடத்துல அட்டாக் பண்ணணும், அந்த கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்கின்றதை அதை ப்ராசஸ் பண்ணுறதுல இவங்களுக்கு டிலே ஆனது ஏற்படும். இமீடியட் ரிட்டாலியேஷன்ன்றதை கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த கமாண்டர்ஸ் எல்லாமே இவங்களால பண்ண முடியாது. இப்போ அடுத்ததாக ஈரானை பற்றி வருவோமே. ஈரானோட அரசியல் அமைப்பு இல்லை ஈரானோட அரசியல்வாதிகள் அவங்களோட பார்லிமெண்ட்டில் இப்போ 2 தரப்பாக பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே ஹார்ட் அப்ரோச் ஈரானியன்ஸ்னு சொல்லுவாங்க. அயத்துல்லா கமேனி, முன்னாள் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இல்லை அவங்களுக்கு ஃபேவராக பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு 75% பேருக்கும் அதிகமாக இருக்காங்க. நியர்லி 80% அந்த பார்லிமெண்ட்டில் ஆதரவாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இம்மீடியட்டாக ரிட்டாலியேஷனை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இஸ்ரேல் கிட்ட ரிட்டாலியேஷன் பண்ணாமல் விட்டு தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஈரான் பேக் அடிக்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கான ரிட்டாலியேஷன் உடனடியாக ஈரானால் பண்ணப்படணும். இதுக்கு மேலே என்ன தான் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ரிட்டாலியேஷனுக்கு ஈரானை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டேரெக்டாக ஈரானை பற்றி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல மசூத் பெசக்ஷன், அவரோட ஆதரவாளர்கள் இல்லை அவரோட அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் இல்லை இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், இது நமக்கான டைம் இல்லை, நமக்கான டைம் வரப்போ நம்ம ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக பண்ணுவோம், அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இப்போ திரும்பவும் அவங்களோட அந்த சாஃப்டான அப்ரோச்சை இந்த இடத்துல ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்க விஷயங்கள் ஈரானோட அரசியலுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கிடையாது. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இஸ்ரேல் கண்டிப்பாக ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை லெபனனுக்குள்ளே பண்ண போகிறாங்க. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அமெரிக்காவோட அதிகாரிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கிரவுண்ட் அஃபென்சிவ்ன்றது எந்த அளவுக்கு போகுது, இப்போது இந்த கிரவுண்ட் அஃபென்சிவ்ன்றது ஒரு குறிப்பிட்ட அந்த லித்தானி ரிவர் வந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, அது வரைக்கும் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு போர்ன்றது இந்த இடத்துல இன்றியமையாததாக மாறிடும்னு ஈரானோட ஆதரவாளர்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உள்ளே வந்தால் போர் வந்துடும் சொன்னாங்க. இப்போ லித்தானி ரிவரை தாண்டி உள்ளே வந்தால் போர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பின்னோக்கி தள்ள இல்லை ஒவ்வொரு விஷயங்களையும் இவங்க காம்ப்ரமைஸ் ஆக அவங்களோட அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை அந்த கிரெடிபிலிட்டின்றது இந்த இடத்துல மொத்தமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட்மெண்ட், ஹெஸ்புல்லாவோட தலைவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ தான் ஜஸ்டிஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. பல 100 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் இன்னைக்கு கொல்லப்பட்டதுனால ஜஸ்டிஸ் ஆனது சர்வ் பண்ணப்பட்டுருச்சுன்னு இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹெஸ்புல்லாவோட தலைவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ அவங்க நிறைய வந்து லெபனனோட அந்த மீடியாஸில் நிறைய விஷுவல்ஸ் ஆனது இப்போ வெளியாகிருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹை இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை கேதர் பண்ணி ப்ரெசிஷன் அட்டாக்கை கரெக்டாக அவங்க எந்த பங்கரில் இருந்தாங்களோ அந்த பங்கருக்கு மேலே 80 பாம்ஸை ட்ராப் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ரைக் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கான சக்ஸஸும் கிடச்சிருக்கு. பார்ப்போம், இன்னும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் முடியல, இன்னும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்கள் ஈரானோட அந்த ஒரு கெப்பாசிட்டியை இல்லை ஹெஸ்புல்லாவோட அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸை சோதிக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.